பாருங்க, நம்முடைய காட்சியெல்லாம் ஓகே, இதெல்லாம் நலமா போயிட்டு இருக்கு, அதனால தேவன் என்னை ஒன்றும் செய்யல, ஓகே அப்ப சரிதான் நினைக்கிறோம். தேவன் சொல்றாரு, உனக்கு ஏதாவது இருக்கிறதா? இல்லை. பாருங்க, அப்படியானால் உணர்ந்து கொள்ளப்பட்ட வேலைகளை நாம் செய்யணுமா? நிச்சயமாக செய்யணும். இப்போ முழு சுத்த மனதோடு அறிவிக்காத அந்த வேலையும் கூட தேவன் ஏற்றுக்கொள்வது, வேலை நடக்கிறது, மனிதனை ஏற்றுக்கொள்வது இல்லை. லூக்கா 10:27 அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். பாருங்கள், அப்படியானால் அன்பானது பிரிவினையை ஏற்படுத்துமா? தேவனுக்கான பிரிவினை ஏற்படுத்தும். மனிதனுக்கான பிரிவினையை அன்பு செய்யுமா? அப்போ செய்யும் என்றால் அதை ஏன் செய்தோம்? செய்துவிட்டு அதை குறித்து கண்டு கொள்ளாமலே இருப்போம் என்றால் அதை பற்றி என்ன? தீத்து 1:15 சொல்றாரு, புத்தியும் மனசாட்சியும் யாருக்கு அசுத்தமாயிருக்கும்? ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. ஏன்? அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். 2 தீமோத்தேயு 1:4 தேவனுடைய பணி எப்படி செய்யப்பட வேண்டும்? உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சுத்த மனசாட்சியோட நம்ம வேலை செய்யணும். நாம் செய்கிற கர்த்தருடைய வேலையா இருந்தாலும், அவருடைய வேலை செம்மையா இருந்தாலும், கர்த்தரின் வார்த்தை அமத்சியாவை குறித்து என்ன சொல்லப்பட்டதுங்க? 2 நாளாகமும் 25:1-2. அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. எவ்வளவு காலம் செம்மையா செஞ்சாங்களோ, எவ்வளவு காலம் முழு மனதை செய்யலையோ அதை கழிச்சுக்குன்னு சொல்றாரு கர்த்தர். நாம் அப்படித்தான் நினைக்கிறோம் இல்லையா, கழிச்சுக்குவார் சொல்லி. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30-31 கர்த்தருடைய திட்டத்தில் இருந்த வேலையை யெகூ சிறப்பா செய்த போதும் அவனை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? அவனை குறித்து தேவன் சொன்ன 2 வார்த்தைகள் என்ன? ஒரு பக்கத்தையும் அதனுடைய நன்மையும், இன்னொரு பக்கம் அதனுடைய தீமையும் கவனிக்கப்படுகிறதா? வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10:30-31. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து. என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து. நீ நன்றாய் இருக்கிறாய் என்பது அங்கு பேச்சு கிடையாதுங்க. என் பார்வைக்கு நீ நன்றாய் செய்து. செயல்பாடு இருதயம் பிரித்து பார்க்கப்படுது. என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு நீ செய்தாய். அதனால நீ செய்த இந்த செயலுக்காக உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். இங்கே நீங்க கவனிங்க. இப்போ 10:31 2 ராஜாக்கள். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்யப்படின எரேபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. பாருங்கள், பொன்கன்று குட்டி காரியங்கள். அப்போ மேலே சொன்னது 30ஆம் வசனம் என்ன, கீழே சொன்ன 31ஆம் வசனம் என்ன? எவ்வளவோ அவளை கழிச்சுங்களா. பாருங்க, மாம்சத்தின் பிரமாணம் இன்னைக்கு மாம்சத்தினுடைய காரியங்கள் அதுக்கு வேலை செய்யப்பட்டது. இன்றைக்கு ஆவிக்குரிய பிரமாணங்கள். பாருங்கள், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் படிக்கிறீங்களா? நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடித்து ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியாய் இருப்பான். எசேக்கியேல் 18 அவன் செய்த நீதிகள் ஒன்றும் நினைக்கப்படுவது இல்லை. இப்போ முழுசு என்ன ஆயிடும்? கடைசியில் எது கவனிக்கப்படுது? இதெல்லாம் சேர்த்து தான் செய்யணும்.
அப்படியானா நம்ம அந்த பாடத்துக்கு வரும். சுத்த மனதோட முழு மனதோட செய்யாத அந்த வேலையை தேவன் நம்ம பாட்டில் செஞ்சிட்டு இருக்கோம். அதை பற்றி கவலையும் படலை, மனஸ்தாவும் படலை, அதுக்கான வருத்தமும் இல்லை, அதுக்கான ஒரு காரியம் இல்லை. என்ன தேவன் ஏற்றுக்கொள்வார், நமக்கு என்ன கிடைக்கும், நம்மள அன்பில் எப்படி இருக்கணும். எபேசியர் 1:4 நாம் தேவனுக்கு செய்கிற பணி அன்பில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. பாருங்க, அன்புல பரிசுத்தம் இருக்கணும். அன்பு தேவனுக்கான அன்பா இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்ட அன்பு, குற்றமில்லாத அன்பு. இந்த நோக்கங்களுக்காக தான் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்காரு. எப்போ? உலகம் தோன்றதுக்கு முன்னாடி. அப்பவே நம்ம அன்பிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப அன்பு குற்றம் இல்லாமல் இருக்கணும், அன்பு பிரித்தெடுக்கப்பட்ட அன்பா இருக்கணும். 1 தீமோத்தேயு 1:5-7 கற்பனையின் பொருள் என்ன? பொருளே அறிந்து கொள்ளாம கற்பனையை நம்ம எப்படி பின்பற்றுவோம்? இயேசு யாரு, பிதா யாரு, ஆவியானவர் யாருன்னு தெரியாம நீங்க எப்படி பின்பற்றுவீங்க? யோவான் 17:3 படி. அப்போ கற்பனையின் பொருளே தெரியாம எது பொருள், எது நிஜம், எது நிழல் என்று தெரியாம எப்படி பின்பற்றுவீங்க? பாருங்க, இன்றைக்கு இருக்கிற மக்கள் சிலர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நிழலை பின்பற்றி கொண்டு நிஜ வாழ்க்கை வாழ்வதாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக அது அப்படி இருக்கவில்லை. அப்போ கற்பனையின் பொருள் தான் என்ன? 1 தீமோத்தேயு 1:5-6-7 கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். பாருங்க, வீண் பேச்சு என்ன? இந்த மாதிரி செய்கிற வேலைகளை விரோதம், பகைமை, வஞ்சகம், ஒரு வேலையை கெடுத்து அங்க இருக்கிற வேலையை திருடுறது, அந்த வேலையை வஞ்சிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை செய்யலாம் என்ற அந்த எண்ணப்போக்குகள் எல்லாம் வீண் பேச்சு. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதாக தேவன் சொல்லுகிறார். பாருங்க, நீங்களே காண முடியுங்க. அவ்வளோ பெரிய வேலையை செய்ய நீங்க பிரயாசப்பட்ட நீங்க எத்தனை வேலைகளை நிலைநிறுத்த உங்களால் முடியும்? தேவன் ஒருவர் விரும்பினாலே தவிர நீங்க எப்படி நிலைநிறுத்துவீங்க? உங்களுடைய நோக்கம் எப்படி நிறைவேறினது? நிறைவேறலாம் என்று யோசித்தீர்கள், நினைத்தீர்கள். ஆனால் உங்களால் அது முடியுமா? முடிந்ததா? முதலாவது முடிந்ததா? பாருங்கள், அப்ப வீணாய் போனது எப்படி? வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இப்ப தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். இப்ப வீணான காரியங்களுக்கு நாம செவி கொடுக்க கூடாதுங்க. இது அன்பின் வார்த்தைகளா, இல்ல விரோதத்தின் வார்த்தைகளா, பொறாமையின் வார்த்தைகளா, இல்ல பகைமையின் வார்த்தைகளா, இல்ல சண்டையோடு ஊழியம் செய்யறோமா, விரோதத்தோட ஊழியம் செய்யறோமா? இமிடியேட்டா நம்ம மாத்தணும். அதற்காக நம்ம தாழ்த்தணும், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடணும். பாருங்க, அது இல்லாம எப்படி அது அங்கீகரிக்கப்படும் என்று நம்ம நினைக்க முடியும்? சங்கீதம் 26:4 சொல்றாரு, வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. இப்ப வஞ்சகமான வேலையை தேவன் அங்கீகரிக்கிறாரா? சேரவே மாட்டாரு. அப்ப சேர்ந்துட்டு இருக்கிற மக்களை கொள்ளையடிச்சுட்டு போனா அது வஞ்சகம் இல்லையா? இங்க இருக்கிறது அங்க கொள்ளையடிச்சு, அங்க இருக்கிறது இங்க கொள்ளையடிச்சு, இந்த பக்கம் மாத்தி அந்த பக்கம் மாத்தி, அது வஞ்சகமான வேலை இல்லையா? நீதிமொழிகள் 26:26 வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் எதை மறைத்து வைத்து செயல்படுறாங்க? பகையை வஞ்சகமாய் மறைத்து. பாருங்க, பகையை வச்சுட்டு வஞ்சகமா எப்படி மக்களுக்குள்ள செலுத்தி ஸ்லோ பாய்சனாக கெடுக்கிறதுக்கான ஒவ்வொரு வேலையை செய்து பொல்லாங்கு எங்கே வெளிப்படுத்தப்படும்? மகா சபையில வெளிப்படுத்தப்படும். பாருங்க, மறைவா செஞ்சங்க, ஆனா அது வெளியா கொண்டு வந்துடும், எல்லா பக்கம் தெரியும். தேவனுடைய வேலை அது. மகா சபையில வெளிப்படுத்தப்படும். தாவீது ஒரு காரியத்தை மறைவா செய்தாரு, ஆனா சூரியனுக்கு முன்னாடி அது பொதுவான காரியமா ஆயிடும். தேவனுடைய கோபம் அப்போ நம்ம மேல் இருக்குன்னு அர்த்தமா? இல்லையா? பகையை வஞ்சகமா மறைச்சு வைக்கிறவன் எவனோ அது எங்கே கொண்டு வரப்படுமா? மகா சபையில. அப்ப தேவனுடைய கோபம் அங்க இருக்கா? இருக்கிறது. நாம் அதுக்கு தான் ஆளாகணுமா?
எரேமியா 23:14 வஞ்சகமாய் நடக்கிறவங்க, பொல்லாப்பு செய்யறவங்களை என்ன செய்யும்படி தூண்டுறாங்க பாருங்க. பொல்லாப்பு செய்யறவங்களை போய் திடப்படுத்துறாங்க. நீங்க பலப்படுறீங்க, நல்லது இது அப்படி சொல்லி உங்களை கையை அதிகமா பலப்படுத்துறாங்க. சொல்ற அந்த அக்கல் கொடுக்குறாங்க இல்லையா, அதை கூட தூக்கி விடுறாங்க. உங்களை ஒருத்தர் நடக்க முடியல என்ன செய்வாங்க, இந்த அக்கல்ல கொடுத்து நைஸா தூக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க விடுவாங்க. எரேமியா 23:14 எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபசாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். எவ்வளோ ஒரு மோசமான செயல். வஞ்சகமா நடக்கிறாங்க, விபசாரம் பண்றாங்க, திடுக்கிடத்தக்க காரியமா இருக்கு. யாரும் அந்த பொல்லாப்பை விட்டு திரும்பவே கூடாது. விரோதமா அப்படியே இருந்துக்க, பகையா அப்படியே இருந்துக்க, வஞ்சகமா அப்படியே இருந்துக்க, அதுதான் சரி, அப்படிதான் செய்யணும். அதை உங்களுக்கு பலமா அந்த சோல்ற கொடுத்து தூக்குறாங்க, வேகமா திடப்படுத்துறாங்க. இதுல உறுதியா இருங்க. அப்ப அவங்களுக்கு கடைசியில் என்ன சொல்றாருங்க, அவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க சொல்றாரு. இப்படிப்பட்ட மக்களை சோதோமை போலும் அதன் குடிகள் கொமாராவை போலும் இருக்கிறார்கள். அழிவுக்குட்படுவாங்களா? அப்ப அதை சொல்லாம எதை சொல்றாரு அவரு பாருங்க. இப்படி பொல்லாப்பான மக்களை திடப்படுத்தக்கூடாது. அப்ப திடப்படுத்துகிற மக்களுக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்கும்? 2 பேதுரு 3:17 நீங்கள் வஞ்சகம் செய்யாது இருக்கலாம். ஒருவேளை நான் அப்படி செய்யலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவைகள் இழுப்புண்டு போவது பற்றி என்ன சொல்றார் பிறகு, நீங்களே நேரடியாக யாரையும் வஞ்சிக்காம இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு வீடா போய் ஒருத்தரா மனுஷங்களா பார்த்து பேசி வஞ்சித்து இருக்கலாம். ஒரு மனுஷங்களா பார்த்து நீங்க பேசி அவங்களுக்கு எடுத்திருக்கலாம். ஒரு மனுஷங்கிட்ட பார்த்து நீங்க ஒவ்வொரு வேலையா செய்து வேலை செஞ்சிருக்கலாம். அல்லது அதை செய்யாமலும் அமைதியாகவும் இருந்திருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு காரியத்தை சொல்றாரு 2 பேதுரு 3:17 ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருந்து. ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் இழுக்கப்பட்டீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய உறுதியிலிருந்து விலக செய்யும். அதுவும் பாவம் தானே. நீங்களே நேரடியாக வஞ்சிக்காவிட்டாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிற மக்களுக்கு பின்னாக நீங்க இழுப்புண்டு போறீங்க இல்லையா, அது உங்க உறுதியிலிருந்து விலக செய்யும். அதுவும் பாவம். தேவனுடைய எச்சரிப்பு என்ன? 1 யோவான் 3:7 பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராய் இருக்கிறான். இப்ப யாருக்கும் வஞ்சிக்கிறதுக்கு நாம இழுப்புண்டு போவதற்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. அது நம்முடைய அன்பா, தேவனுடைய அன்பா. அது ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஒரு சபைக்காக இப்படி சொல்லுகிறார், நீங்கள் வஞ்சகம் செய்யாதிருக்கலாம், யாரையும் நீங்கள் ஏமாற்றாதிருக்கலாம், யாரிடத்துல நீங்க அந்த ஃபோர்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். அமைதியா நான் பாட்டில் இவங்க பின்னாடி போறதுக்கு அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நினைக்கலாம். அதுவே நீங்கள் உங்களுக்குரியவரை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்பதுதான். இங்கே வெளிப்படுத்தல் 2:20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. குறையா? குறை இல்லையா? குறை. என்ன குறை? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாருங்க, இந்த வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறாய் இல்லையா, அதுவே பாவம் இல்லையா? அதுவே தவறான வேலை இல்லையா? ஆக இடம் கொடுத்தலும் பாவம், வஞ்சனை செய்வதும் பாவம். ஏனென்றால் அது அவனை வழிவழிக்கு விடும். சரி, ஒரு கேள்வி கேட்போம். இவ்வளவு காரியங்களையும் பொறாமையோ விரோதமோ வஞ்சகமோ பகைமையோ இப்படி நம்ம பிரிந்து வேலை செய்யக்கூடாதுன்னு அறிஞ்சிட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாம் நம்ம அறிந்த பிற்பாடும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதலையும் நம்முடைய பகையும் நம்முடைய விரோதத்தையும் அறியாமையும் காணாமல் இருப்போமானால் எப்படிப்பட்ட கண்கள் நமக்கு இருக்கும்? காணாத கண்கள் உடையவங்களா இருப்போமானால் அதற்கு பெயர் தான் என்ன? தேவன் என்னதான் சொல்றாரு?
1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இல்லை, நான் ஒன்றுமே செய்யலையே, நான் பாட்டில் இருந்து அவங்க பின்னாடி தான் போயிட்டேன். நமக்கு பாவம் இருக்கா இல்லையா? பாவம்ங்கிறத நம்ம ஒத்துக்கணுமா வேண்டாமா? ஆமாம்மா, நான் தவறு செய்திருக்கிறேன், இந்த இடங்களில் தவறி இருக்கிறேன், ஒற்றுக்கொள்ள வேணுமா? பாருங்க, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆனால் சத்தியம் தானே நான் போதிக்கிறேன், இவ்வளவு விரோதம் பண்ணிட்டு கூட நான் சத்தியத்தானே போதிக்கிறேன். அப்ப சத்தியம் இரான்றாரு, நமக்குள் இராதான். இப்ப சத்தியம் இல்லாத மனிதன் அப்ப யாருடைய வேலைக்காரனா இருப்பான் அவன்? இப்படிப்பட்ட வஞ்சகத்தோடு ஊழியம் செய்வதையா பாராட்டுகிறார்? காணாத கண்களுடையவர்களாக இருந்து பாவத்தை ஒத்துக்கொள்ளாத மக்களையா பாராட்டுகிறார்? இதற்காகவா அவர் சந்தோஷப்படுகிறார்? இதற்காகவா இன்னமும் சந்தோஷப்படுவார்? அப்படி சந்தோஷப்படுவார் என்று நாம நம்மளை தேர்த்திக்கிட்டா நாம எவ்வளவு மதியீனமான மக்களாக இருப்போம். நாம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிற மக்களாக இருப்போம். ஆமாவா இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 2:3 அப்போஸ்தலருடைய போதகம் யாரையாவது இப்படிப்பட்ட வேலை செஞ்சாங்களா? 1 தெசலோனிக்கேயர் 2:3 எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. பாருங்க, இப்போ இந்த போதக தேவனுடைய வார்த்தையை சொல்றோம், அதுலயே ஒரு வஞ்சகமான எண்ணங்களோட சொல்றது இருக்கு இல்லையா? ஏமாத்திட்டு போயிடணும், இங்கிருந்து எடுத்துடணும், இங்கிருந்து சில மக்களுக்கு எடுத்துடணும், அவங்களுக்கு எடுத்துடணும், இவங்களுக்கு எடுத்துடணும். எத்தனை பொல்லாப்புகள்! அன்போடு வேலையாது? வெக்கம் இல்லையா? அது அன்பான வேலையா? தேவனுக்கு செய்யற வேலையாது? துராசைனாலும் அது உண்டாகல, கபடமா கூட செயலின்னு சொல்றாங்க. பாருங்க, இது ஒரு ஆச்சரியமான தகவலை உங்களுக்கு சொல்லுவோம். அப்போஸ்தலர்களே அநேக இடங்களில் வேலை செய்தாங்க. அவங்க தான் அஸ்திபாரமாகவும் இருந்தாங்க, அவங்க தான் பரவுவதற்கு அநேக இடங்களில் காரணமாகவும் இருந்தாங்க. 2 கொரிந்தியர் 10:13-16 பாருங்க, திரும்ப சொல்றேன். அப்போஸ்தலர்களே அநேக இடங்களில் வேலை செய்து சபை வளர்வதற்கு கிறிஸ்து மூலமாக அவர்கள் காரணமாக இருந்தார்கள். எப்படி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை, எப்படி நடந்தார்கள்? 2 கொரிந்தியர் 10:13 நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல், என்னது அளவு? உங்களிடம் வரைக்கும் வந்தட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்த பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படி மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, அவங்க ஒரு மேன்மை பாராட்டுறாங்க. எந்த அளவுன்னா, அவங்களுக்கு தேவன் எந்த அளவு பகிர்ந்து அளித்திருக்கிறாரோ அதுக்குள்ளதான் மேன்மை பாராட்டுறாங்க. சரி, கீழே இன்னும் என்ன இருக்குன்னு பார்ப்போமே. அவர்களின் அளவு என்னவென்று அவர்கள் அறிந்திருந்தார்களா? 2 கொரிந்தியர் 10:14 உங்களிடத்தில் வந்தட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. என்ன உங்களிடத்துல வந்துட்டாங்க? அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களுடைய வரைக்கும் வந்தோமே. அப்போ இந்த வேலை அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவங்க இடத்திற்கு வந்தாங்க. எதுக்கு இதை சொல்றாங்க? 2 கொரிந்தியர் 10:15 எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். எப்படி இது மற்றவர்கள் வேலையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவங்க தான் ஆரம்பத்தில் வேலை செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்க வேலை எங்கிருந்து வரும்? அவங்க சொல்ற வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்க. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். இன்றைக்கு இருக்கிற மக்கள் நீங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சு வச்சிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் கடினமான உழைத்து அந்த பகுதியை வேலை செஞ்சு வச்சிருப்பாங்க. சாத்தான் அனுமதி கேட்கிறான், கிறிஸ்து இப்பொழுது அனுப்புகிறார். சரி, இப்பொழுது அவன் பகையோடு இருக்கிறான், விரோதத்தை உண்டு பண்ணுகிறான், கபடமாய் இருக்கிறான், வஞ்சகமாய் செய்கிறான், அதை பிரித்து விடுகிறான். சட்டங்கள் மீறப்படுகிறதா, மீறப்படலையா, இல்ல அப்படி எடுக்கிறதா? என்ன நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்? இவங்க எப்படி செஞ்சிருக்காங்க? கபடமாவோ விரோதமாகவோ வஞ்சகமாவோ செய்யறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா?
எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். திருட்டு வேலை செய்யக்கூடாது, ஏமாற்றும் வேலை செய்யக்கூடாது. எதை குறித்து அப்போஸ்தலர்கள் மேன்மை பாராட்ட மாட்டார்கள்? 2 கொரிந்தியர் 10:16. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல், ஒரு வார்த்தை எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க, ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையா இருக்கிறோம். அவங்க உணர்ந்திருக்காங்களா? உணர்ந்திருக்கிறாங்க. நாம் உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருந்தா அப்படி செய்வோமா? ஒரு கேள்வி கேட்போமே. கொரிந்தியர்கள் பவுலின் கிரியா இருக்கும்போது எப்படி மற்றவர்கள் வேலையா இருக்கும்? 1 கொரிந்தியர் 9:21 வாசியுங்கள். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியா இருக்கிறீர்கள் அல்லவா? 9:2 நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். பாருங்கள், ஏன் இந்த மற்றவர்களை பிரிச்சு காட்டுறாரு? ஏன் உங்களுக்குன்னு சொல்றாரு? பாருங்க, அங்கதான் வேலை நடந்திருக்கிறது. கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாயிருக்கிறீர்கள். பாருங்க, அப்ப இங்கிருந்து அதெல்லாம் போகுது, இங்கிருந்து அது போகுது. அதுக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னும் சொல்றாரு பாருங்க அவங்கள. 1 கொரிந்தியர் 4:14-15-16 நான் சுவிசேஷத்தினால் பவுல் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கும்போது எப்படி மற்ற வேலைகளாய் இது இருக்க முடியும்? உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறார்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கடைசியில் தான் சொல்லிட்டு நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் அஸ்திபாரம் போட்டாரா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் வேலைகள் கட்டப்பட்டு வருகிறது என்று சொல்கிறாரா? 1 கொரிந்தியர் 3:10-11-12-13-14 பார்த்தீங்கன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். பாருங்க, இவர் அஸ்திவாரம் போட்டார், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். பாருங்க, அஸ்திவாரம் போட்டது யாரு? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டார். வேறொருவன் அதன் மேல் அஸ்திவாரம் கட்டுகிறான். வேறொருவன் அதன் மேல் அஸ்திவாரமா போடுறான், கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அந்த அஸ்திபாரத்தின் மேலதான் சில வேலைகளை கட்டிட்டு இருக்காங்க. கேள்வி விளங்குதா? இவங்க வேலை செஞ்சிருக்கும் பொழுது, இவங்க அஸ்திபாரம் போட்டிருக்கும் போது மற்றவங்க வேலையா எப்படி ஆனதுதான் கேள்வி. 2 கொரிந்தியர் 10:2-3 அப்போஸ்தலர்கள் மாம்சத்தில் இருந்தாலும் அவங்க மாம்ச ரீதியாக மற்றவங்க வேலைக்குள்ள போய் பொறாமையோ வஞ்சகமோ, பாருங்க, இந்த வேலைகள்லாம் ஒப்புவித்தாங்கன்னா யார் ஒப்புவிச்சிருக்கணும்? சில மக்கள் கள்ள மக்களா இருந்தாங்க, அதை அப்படியே கொரிந்து சபையில சொல்லிக் கொடுத்தார். சில இடங்களில் சகோதரர்களே மயக்கப்பட்டு போனாங்க, அதையும் சொல்லிக் கொடுத்தார். சரி, அப்ப இவங்களே அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க, இவங்களே கிரியை செஞ்சிருக்கிறாங்க, இவங்களே பெற்ற பிள்ளைகளா இருக்கிறாங்க, இவங்களே ஊழியம் செஞ்சது வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படியானா மற்றவங்க வேலையை எப்படி இருக்க முடியும்? அப்ப யாரு ஒப்பு கொடுத்திருப்பாங்க? உண்மையுள்ள மனுஷங்கிட்ட யாரு கொடுத்திருப்பாங்க? யார் நியமிச்சிருப்பாங்க? அப்ப அதுக்குள்ள அவங்க தலையிடுவது குறித்து கூட கவனமா இருக்காங்களா இல்லையா? இல்ல எது வேணாலும் அவங்க இஷ்டம் போல எதுவான செஞ்சிருவாங்களா? மேன்மை பாராட்டுவாங்களா? பாருங்க, இப்ப 1 கொரிந்தியர் 10:2-3 அப்போஸ்தலர்கள் மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்தின் மேல் நடந்து கொண்டிருந்தாங்களா? மாம்சம்னா என்ன?
பொறாமை, விரோதம், சுத்த மனதில்லாமல், வஞ்சகம், மாம்ச சிந்தையோடு, இதுதான் தேவன் பாராட்டுவாரா? 2 கொரிந்தியர் 10:2-3 பார்த்தீங்கன்னா, எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தைரியத்தோடு உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்யல, அதை தான் பின்பற்றணும். இப்போ மாம்ச ரீதியாக நடந்தாலும் பொறாம மாம்சத்தின் செயல் இல்லையா? போர் தானே. வஞ்சகம் மாம்சத்தின் போர் தானே. விரோதம், பகை மாம்சத்தின் சண்டை தானே. பாருங்கள், நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் டாக்டரின் வழியாக சண்டை போடணும். அதுதான் நேர்மையான பிள்ளைகள். தேவன் விரும்பும் பிரிவினை அது, உபதேச ரீதியான பிரிவினை. அதுதான் குழந்தைகளுக்கான நிலை அல்ல, அது வளர்ந்தவர்களுக்கான நிலை. அந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் இவங்க பாருங்க, மாம்ச ரீதியான காரியங்களில் பொறாமை, வஞ்சகமாகவும். வஞ்சகம்னா என்ன? வஞ்சகம் யாரை கெடுக்கிறாங்க? வஞ்சகம்னா நம்ம ஏமாத்தணும், இல்லை கெடுக்கணும், அதுதானே. இப்போ ஏதோ ஒன்று நீங்கள் நம்மளையும் நாம் ஏமாற்றிக்கணும், இல்லை மற்றவங்களை ஏமாற்றி திருடிட்டு போகணும், இல்லை யாருடைய பொருளையாவது கொள்ளையடிக்கணும், இப்படி தான் வஞ்சகமாக இருக்கும். ரோமர் 15:21-22 அப்போஸ்தலருடைய குறிக்கோள் என்ன? மற்றவர்களும் அஸ்திபாரம் போட்டிருக்கிறார்களா? அஸ்திபாரம் என்றால் யாரு? மத்தேயு 7:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் அஸ்திபாரம், மூளைக்கல்லாவும் இருக்கிறார். எபேசியர் 2:20-21 பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்புடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார், அவர் மேல்தான் மாளிகை முழுவதும் எழும்புது, தெரியும் நமக்கு. அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் தவிர வேற யார் அஸ்திபாரம் போட இயலும்? 1 கொரிந்தியர் 3:11 வாசிச்சோம் இல்லையா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ரோமர் 15:21-22 வாசிப்போம். நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கிறிஸ்துனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனால் அநேகம் தரம் தடைப்பட்டேன். அவர் என்ன சொல்றாருங்க? மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கிறிஸ்துனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இருக்கிற வார்த்தையினுடைய விவரத்தை நான் விவரித்து சொல்லலைங்க. கேள்வி என்னவென்றால், நாம் இன்னொருத்தருடைய வேலையில போய் செய்வதை பிரதானமா கொள்ளக்கூடாது என்பதுதான். அப்ப இன்னொருத்தருடைய வேலையில தலையிட்டு அதற்கடுத்து அதிலிருந்து ஒரு வேலையை நாம செய்ய நினைத்து அது ஒரு சிறந்த காரியமாது நாம செய்யணுங்க. புறப்பட்டு போகணும், சொல்லணும், பாடுபடணும். அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்னொருத்தருடைய வேலையில தான் அநேக மக்கள் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அது உங்களை வழி ஏற்படுத்தலாம், அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்க முடியாது. நிச்சயமாக வலிக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அது வேதாகமத்தின் மாதிரியா? அதை கொள்ளையடித்து, அங்கே திருடி, அங்கே வஞ்சகம் பண்ணி, அங்கே சண்டை போட்டு, அங்கே பிரிவினையை உண்டாக்கி, அது தேவனுடைய மாதிரியா? அப்போஸ்தலருடைய மாதிரியா? பாருங்கள், நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், ஒரு டாக்டரின் வழியாக இருந்தால் நியாயமானது. மார்க்க பேதங்கள் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டியது. அந்த மாதிரி ஞானமுள்ள பிள்ளைங்களா இருக்கணும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதங்க. கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறார். வேதாகமத்தின் மாதிரி அது இருந்திருக்கிறது, பிரிவினை இருந்திருக்கிறது, அது ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சாதாரண காரியங்களுக்காக அப்படிப்பட்ட வேலைகளை செய்வது நம்முடைய இருதயத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? அப்போ கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாம் போகணும். மற்றவனுடைய வேலையின் மேல அது மேல கட்டக்கூடாது. கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டாத இடங்களுக்கு என்ன செய்றேன்? செல்லுகிறேன். அவர்களே தேவனுடைய வார்த்தையை பேசிவிட்டு அவர்களே பிலிப்பியர்களை பாராட்டுவார்களா? போங்க செஞ்சுங்க, நீங்க கட்டிங்க அப்படி சொல்லுவாரா? பேதுரு ஆவியின் ஏவுதலால் அவரே அவர் வாயினால் பேசினதை குறித்து மாயம் பண்ணும் போது ஆவியானவர் கடிந்து கொள்ளுதல் சுலபமாயிருந்ததா? பாருங்க, இங்க இவ்வளவு காரியங்களும் தேவனுடைய வார்த்தையில பேசப்படுகிறது. அவங்களே சொல்லிட்டு நீங்க எப்படி வேணா செஞ்சுக்கங்க,
அப்படின்ற பொறாமையா இருந்தா என்ன, சண்டை போடுத்தினா என்ன, கிறிஸ்துவ சொன்னா சரி அப்படி சொல்லியிருப்பாரா? அப்போஸ்தலர் 10:28 பாரு, கேள்வியாக்க வச்சுக்கொள்ளுங்க. அவங்களே சொல்லிட்டு அவங்களே மீறினாங்கன்னா அது அவங்களுடைய வார்த்தை இல்லை, ஆவியான ஒரு வார்த்தை. அப்ப அவரே மீறுவாரா இல்ல லேசா இருந்ததா பாருங்க. அப்போஸ்தலர் 10:28 அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவரிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அது புரிஞ்சுட்டாரா? உணர்ந்து கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் உணர்ந்து கொண்டு தந்திருக்காரா? ஆமா. அந்த தரிசனத்துடைய நோக்கமே எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று அசுத்தன் என்று இனிமே சொல்லக்கூடாது. சரி, ரைட்டு. அப்ப எந்த செயலுக்காக முகமுகமா மறுபடி ஆவியானவர் எதிர்க்கிறாரு? கலாத்தியர் 2:11-14 வரைக்கும் மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனுடைய எதிர்த்தேனா மாம்ச ரீதியான சண்டையை நீங்க நினைக்க வேண்டாங்க. அவர் மேல இருக்கிற பகைன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். தேவனுக்கான காரியம், தேவனுக்காக நாம வைராக்கியம் இருக்கணும் தவிர மனிதனுடைய சண்டை போடணும் அப்படின்ற வைராக்கியம் இருக்கக்கூடாது. அது எப்பவுமே தவறு, பாவம். நம்முடைய பிரயோஜனம் எல்லாம் போயிடும், நம்முடைய வாழ்க்கை வீணா போயிடும். தேவனுடைய காரியத்திலே இவன் தவறு செய்து மனிதர்களை ஆத்துமாக்களை அழிக்கிறான். அதற்காக அவன் அழிக்க விடாமல் காப்பாற்றணும், அவனையும் காப்பாற்றணும். இல்ல, நீங்க அவன் மேல விரோதமா இருந்தீங்கன்னா அவனை எப்படி காப்பாற்றுவீங்க? சண்டை போட்டுருவாங்கல்ல, அவன் சண்டை போடுவான். எப்படி எனில், யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினால் பர்னபாவும் இழுப்புண்டார். இதை எல்லாருக்கும் முன்னாடி சொன்னாரா? 14 வசனத்துல, சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாதை கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொள்ளும்படி கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ண முடியும் என்று கேட்டார். அப்படியானால் இந்த காரியங்களானது அவர்களே தேவனுடைய வார்த்தையை பேசிவிட்டு அவர்களே பிலிப்பியர்களை பாராட்டுவார்களா? பொறாமையா இருந்துக்குங்க, சண்டை போட்டுக்குங்க, வஞ்சித்துக்குங்க, ஏமாத்திக்குங்க, என்ன வேணா செஞ்சுக்குங்க, கிறிஸ்துவ மட்டும் சொல்லுங்க. ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதல் சுலபமா இருந்ததா? எல்லாருக்கும் முன்பாக வேகப்படுத்துவார். மகா சபையிலே வஞ்சகம் வெளிப்படுத்தப்படும். பாருங்கள், இதிலிருந்து யார் தப்ப முடியும்? அப்ப அந்த வேலைகள் எல்லாம் நாம் என்ன செய்யணும்னா மிகுந்த கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நாம செய்யப்படணும். இது இன்னும் நாம பேசுவோம். சிலர் துணிந்து கிறிஸ்துவ அறிவித்தாங்க இருக்கு, ஒருவர் தைரியமாக அறிவித்திருக்கணும். பிரியமானவர்களே, நாமோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாமோ வஞ்சகத்திற்கோ பொறாமைக்கோ இது வேலை அறியாம நம்ம சில இடம் கொடுக்கிறோம். பிறகு அதற்காக மனஸ்தாபப்பட்டு அதற்குரிய காரியங்களை நாம பாவத்தை காணக்கூடிய பிள்ளைகளா இருந்து பிறகு நம்முடைய நேர் வழியாக்கணும். நாம அதை ஆக்காம நம்முடைய பணிகளை நாம செஞ்சுட்டே இருப்போம்னா தேவன் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வார் என்று நாம் நினைக்க முடியாது. நாம் செய்கிற பணியின் மூலமாக மக்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதா? எனக்கு கூலி எங்கே? ஒன்றும் இருக்காது, வீணா போயிடும் வேலைகள். ஆகையினால் கவனமா இருப்போம். இப்போ முடிவாக நம்ம என்னதான் கர்த்தர் என்னதான் சொல்றாரு, இன்னொரு கருத்தை நாம் பேச முடியும். என்ன கருத்து பேச முடியும்? அப்படியானால் 2 சாரார் இங்கே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சாரார் மாம்ச ரீதியாக, இன்னொரு சாரார் ஆவிக்குரிய ரீதியாக. அப்ப இந்த 2ஐயும் தான் பாராட்டுறாரா? இல்லையே. அப்போ அவங்களை ஏன் பாராட்ட மாட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? சரி, நம்ம இன்னொரு பாடத்துல அதை பற்றி நாம் பேசுவோம். தேவன் நமக்கு அதுக்கான வாய்ப்பை தருவார். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், உணர்ந்துள்ளதை தருவாராக. பிரியமானவர்களே, நாம் இதிலே காரியங்களை குறித்து அவர் அறிவிப்பாளரை பாராட்டுகிறாரா, அறிவிக்கப்படுகிறவரை குறித்தா? அவர் செய்த வேலை, அவருடைய சுபாவங்களை பாராட்டுகிறாரா? அப்படி அல்ல. ஆகினாலே நாம் ஜாக்கிரதையாயும் கவனமாயும்
நேர்மையாயும் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, மனிதர்கள் உம்முடைய வார்த்தையின் உள்ள வல்லமைகளை சத்துவத்தையும் உணர்ந்து கொள்ளாமல் அநேக தவறான வேலைகளை அநேக இடங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவே, நேர்மையான நீதியான வழியில் உம்முடைய வேலைகளை செய்யப்பட, வேதாகமத்தில் அனுமதிக்கப்பட்ட மாதின்படி செய்யப்பட உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஆர்வமும் வாஞ்சையும் மெச்சப்படுகிறது. ஆனால் அறிவுக்கேற்ற பிரகாரமாக இருக்க வேண்டும். அறிவுக்கேற்ற பிரகாரமாக இல்லை என்றால் சுயநீதியை நிலைநிறுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். ஆகவே தேவனிடத்திலே பலன் இல்லாமல் போய்விடும். ஆகவே உம்முடைய நீதியின்படி நடந்து, உம்முடைய வார்த்தையின்படி நடந்து, உண்மையுள்ள மனுஷங்கிட்ட ஒப்புவித்து, கிரமமாய் நடந்து, சரியான வழியிலே செய்ய எப்படிப்பட்ட மாதிரி வேதாகமத்தில் பின்பற்றப்பட்டிருக்கிறது அப்படி செய்ய உதவி செய்யும். பிதாவே, மற்றவர்களை வஞ்சித்து கெடுத்து வேலை செய்யாதபடி, அன்பில்லாத வேலை செய்யாதபடி விலக்கி காத்திரலும். பிதாவே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு கண்களை தாரும். அவரை தாழ்த்த எங்களுக்கு இருதயத்தை தாரும். எங்களுடைய கர்த்தரிடத்திலே பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிதாவே, நாங்கள் செய்கிற வேலைகள் எங்களுக்கு பலன் வேண்டுமென்றே நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆகவே பரலோகத்திலே பலன் இல்லாமல் ஒரு வேலை செய்வோம் என்றால் அது என்ன பிரயோஜனம்? ஆகவே அதற்கான பலனை நாடுவதற்கு எங்களுக்கு அனுக்கிரகமும் அன்பையும் தயவு கூர்ந்து பாராட்டும். பிதாவை, அறியாமை எங்களை விட்டு நீக்கும், பொல்லாப்புகளை எங்களை விட்டு அகற்றும், தீய எண்ணங்களை விட்டு அகற்றும், கபடான வஞ்சிக்கிற மக்களை கண்டுகொள்ள உதவி செய்யும். பொல்லாதன மக்களுக்கு ஏற்ற கிரியத்தக்க பலனை கொடுப்பீராக. பிதாவே, அவர்கள் உணர்ந்து கொள்வாராக. இரக்கமாயிருந்து எல்லாவற்றையும் செய்ய நீர் நீதி உள்ளவர். நீர் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன். ஆனால் நாங்கள் தாழ்த்தும் போது நிச்சயமாய் மன்னிப்பீர். இரக்கமாயிருந்து உம்முடைய தயவை எங்களுக்கு தாரும். உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.